வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 குழுக்களுக்கிடையேயான மோதல், ஒருவர் வெட்டி கொலை. இலங்கையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மரண தண்டனை. மரக்கறி சந்தையில் சூதாட்டம் விளையாடிய 10 பேர் கைது. கபில சந்திரசேனவின் திடீர் மரணம், வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணப்பைகள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. FBI புலனாய்வு குழு இலங்கையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு, திலும் அமுனுகமுக்கு அழைப்பாணை. டிகோயாவை உலுக்கிய இரட்டை கொலை, பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள காவல்துறை. கிழக்கில் காணி அபகரிப்பை தடுக்க அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. கடற்கரையில் மீட்கப்பட்ட துண்டிக்கப்பட்ட மனித தலை. காவல் நிலைய சிறைக்கூடத்தில் ஆணொருவர் உயிரிழப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். களுத்துறை வெளிப்பண்ணை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற தகராறு ஒன்று கொலையில் முடிந்துள்ளது. 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் திடீரென வன்முறையாக மாறிய நிலையில் 48 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வாக்குவாதத்தின் போது சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 56 வயதுடைய நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிப்பண்ணை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 19 வருடங்களுக்கு முன் நபரொருவரை அடித்து கொலை செய்த குற்றச்சாட்டில் பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக நடத்தப்பட்டு வந்த இவ்வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் குறித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஜூலை 29ஆம் தேதி அல்லது அதனை அண்மித்த ஒரு நாளில் படத்தூவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறு காரணமாக தடிகளால் தாக்கி இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வித நியாயமான சந்தேகங்களுக்கும் இன்றி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்தே குற்றவாளிகள் 5 மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பண்டாரவளி மொத்த மரக்கறி விற்பனை மத்திய நிலையத்தில் நடத்தப்பட்டு வந்த சூதாட்ட நிலையம் ஒன்றை பண்டாரவளி குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்றைய தினம் அதிகாலை முற்றுகையிட்டுள்ளனர். பண்டாரவளி போலீஸ் விசேட பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த முற்றுகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் இதன்போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று பண்டாரவளி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கபில சந்திரசேனவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொள்ளுப்பட்டியவில் உள்ள வீட்டிலிருந்து 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இதன்போது உயிரிழந்துள்ள கபில சந்திரசேன வசித்து வந்த வீட்டில் அவரது 2 பணப்பைகள் கண்டெடுக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பித்துள்ளது. மேலும் கபில சந்திரசேனவின் கைபேசியை திறக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி வினவிய நிலையில் கைபேசியை திறப்பது குறித்த விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய மேலதிக வழக்கு விசாரணை இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை திரைசேரி நிதியுடன் தொடர்புடைய இணையவழி திருட்டு குறித்த விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவின் FBI குழு ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளதாக வெளியான செய்திகளை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் FBI குழு ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாக அண்மையில் வெளியான ஊடக செய்திகள் முற்றிலும் தவறானவை என்றும் அவ்வாறு எந்தவொரு குழுவும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. சமீபத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சரும் சர்வஜன பழைய கட்சியின் தேசிய அமைப்பாளருமான திலும் அமுனுகமுனுவுக்கு காவல்துறை அழைப்பாணை விடுத்துள்ளது. தற்போது நிலுவையில் உள்ள சிறுவர் துஷ்பிரயோக வழக்கொன்றோடு தொடர்புடைய சிறுமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் திலும் அமுனுகம கருத்து வெளியிட்டதாக கூறி கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு குறித்து இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு சமூக ஊடகங்களில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. இந்த விமர்சனங்களை தொடர்ந்து விளக்கமளித்த திலும் அமுனுகம தனது கருத்துக்கள் அந்த சிறுமியை நோக்கியவை அல்ல என்றும்
சமூக ஊடகங்களில் தனது பேச்சு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஒரு தவறான புரிதல் காரணமாக இந்த அறிக்கை அந்த சிறுமிக்கு அவரது குடும்பத்தினருக்கோ அல்லது சமூகத்தில் யாருக்கேனும் மனவேதனையை ஏற்படுத்தியிருந்தால் அதற்காக தான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த அறிக்கை 2023ஆம் ஆண்டின் 10ஆம் இலக்க குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை உதவி செய்தல் பாதுகாத்தல் சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாக அமையலாம் என்றும் அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து பரப்புவதை தவிர்க்குமாறு ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக பயனர்களை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஹட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினரை கொலை செய்துவிட்டு அவர்களின் நகைகளுடன் தப்பிச் சென்ற சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி பிற்பகலில் ஹட்டன் டிகோயாவில் உள்ள ஒரு கடையில் வசித்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் அணிந்திருந்த சுமார் 18 பவுண்ட் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்ட ஹட்டன் காவல்துறையினர் தற்போது சந்தேக நபரை அடையாளம் காண்டுள்ளனர். விசாரணைகளின்படி சந்தேக நபர் 21ஆம் தேதி காலையிலேயே டிகோயா நகருக்கு வந்துள்ளார். பின்னர் அன்று மதியம் 1:15 மணியளவில் தம்பதியினர் வசித்து வந்த கடைக்குள் நுழைந்து பதுங்கியிருந்தவர் கொலையை செய்துவிட்டு மாலை 5:30 மணியளவிலேயே கடையை விட்டு வெளியேறியுள்ளார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் பெருமளவிலான காணி ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் தற்போது இடம்பெற்று வரும் சட்டவிரோத காணி நிரப்புதல் மற்றும் அத்துமீறல்கள் எதிர்காலத்தில் முழுமையாக தடுக்கப்பட வேண்டும் எனவும் மகாவலி அதிகார சபையினால் 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டு இதுவரை எந்தவொரு திட்டமும் முன்னெடுக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ள வணிக மதிப்புமிக்க காணிகளை மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்கும். இந்த காணிகள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அல்லது பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் நலனுக்காக முறையான திட்டங்களின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று மீட்கப்பட்டுள்ளது. அலுத்கம காவல்துறையினருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த மனித தலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ஒரு ஆணின் தலை என காணப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக அலுத்கம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆணொருவர் காவல் நிலைய சிறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலையில் மட்டக்களப்பு கரடியனாறு காவல் நிலைய சிறையில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கித்துள் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சுப்பையா சாந்தகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவ தினமான இன்று சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் உடல்நலக்குறைவால் சிறைக்கூடத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடலினாறு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.